பௌமாஸ்மினி இதை நம்ம யாரும் பெரிதளவில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இதில் நிறைய பலன்கள் உள்ள ஒளிந்திருக்கிறது. இது என்னைக்கு வருது அப்படின்னா நவம்பர் 4 வருகிறது. பௌ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய், அஸ்வினி அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம். ஸோ செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் பௌமாஸ்மினி. ஸோ இந்த நாள் நம்ம யாரை வழிபடணும் அப்படின்னா ஜுவலந்தம் என்கிற நரசிம்மரை வழிபடணும். இந்த பௌமாஸ்மி அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் பானகம், துளசி இல்லை சகல அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஏற்றம் கிடைக்கும். இப்போ செவ்வாய் அப்படின்னாலே பெண்கள் ஜாதகத்தில் களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்கள் நிறைய திருமண தடை இருக்குது, திருமண தாமதம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பௌமாஸ்மி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் நரசிம்மரை வழிபடும் பொழுது திருமண தோஷம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விபத்து, அதே மாதிரி ரத்தம் அடிக்கடி வெளியில் போகிறது, நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை நிறைய அவதிப்படுறோம் அப்படின்னா இந்த நரசிம்ம பெருமானுக்கு கண்டிப்பாக நீங்கள் பானகம் நிவேதனம் பண்ணி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பௌமாசினி அன்று நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையாகட்டும், விபத்து பிரச்சனை, இது அனைத்துமே தீரும். ஜுவலந்தம் அப்படின்னா நினைத்த நேரத்தில் ஒளிகின்ற பிரகாச ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரகல்நாதன் கூப்பிட்டவுடன் வந்ததுதான் நமக்கு நரசிம்மர். அவரை வழிபட்ட உடனே நினைத்த நேரத்தில் உங்களுடைய விருப்பத்தை கொடுப்பவர் தான் நரசிம்மர். நாளை என்பதே நரசிம்மரிடம் கிடையாது. ஸோ இந்த பௌமாஸ்வினி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள். இந்த நாளை யாரும் தவற விட வேண்டாம். அன்னைக்கு நீங்கள் நரசிம்மரை வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயங்களை நினைத்த மாத்திரத்திலே கொடுப்பவர் தான் நரசிம்மர். ஸோ எல்லாருமே பௌமாஸ்மி அன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டு வாழ்வில் சிறப்பான ஏற்றங்களை பெறுங்கள். நன்றி.